Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. டிஃபன் அப்படின்னா இதை நீங்கள் காலையில், மாலையில், இரவில் இப்படி எந்த நேரத்தில் வேணாலுமே சாப்பிடலாம். ஈவன் லஞ்ச் பாக்ஸு கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. சட்டுன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஈஸியான இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஃபன் செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச இட்லி அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவு இட்லி அரிசியை ஊற வச்சு எடுத்தேன். அதில் பாதி அளவு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லிக்கு நம்ம ஒரு சின்ன ரவை பதத்தில் அரைப்போம் இல்லைங்களா, அந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இட்லிக்கு நான் இன்றைக்கி 20 அரிசி தான் ஊற வச்சேன். நீங்கள் குண்டரிசி பயன்படுத்துகிறவங்களா இருந்தால் குண்டரிசியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த 2 அரிசியுமே வீட்டில் ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசியை கூட நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த மாவை ஒரு கிண்ணத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரிசி இருக்குது, அதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் மீதமுள்ள அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரே சமயத்துலேயே எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இதில் 4-5 பூண்டு பற்கள் தோலோடையே சேர்த்தாச்சு. 3 பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதற்கு பிறகு நம்ம சேர்க்கக்கூடிய ஸ்பெஷல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு. 2 கைப்பிடி அளவுள்ள மரவள்ளி கிழங்கு இது போல் வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்தாச்சு. சோம்பு 1/2 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் அவசியம் சேர்க்கணும். 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் ஒரு கரகரப்பான விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த விழுதையும் அந்த மாவுலையே தான் நம்ம சேர்த்து கலக்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் இஞ்சி சேர்த்துறாதீங்க. மரவள்ளி கிழங்கு சேர்த்து சமைக்கிற எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே அதில் இஞ்சி சேர்க்குறத அவாய்ட் பண்ணிடணும். அதனால் இது கிழங்கு வகை தானே, வாயுக்கு நல்லது அப்படின்னு நினச்சி நீங்கள் இஞ்சி சேர்த்துறாதீங்க. அதுக்கு பதிலாக தான் நம்ம பூண்டும் சோம்பும் சேர்த்துருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இன்னும் 2 பல்லு பூண்டு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதில் எந்த தவறுமே கிடையாது. இப்போ இந்த 2 மாவையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் காரமும் அப்படி தான். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட சேர்த்துக்கோங்க. கலருக்காக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்த்து செய்யும் பொழுது நம்ம செய்கிற இந்த அடை தோசைகள் நல்ல எல்லோ கலரில் நமக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் விருப்பப்படலைன்னா மஞ்சள் பொடியை ஸ்கிப் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி சேர்த்து இந்த மாவை நல்லா நம்ம கலந்து விட்டுறோம். இது போல் ஒரு பதத்தில் இருக்கட்டும். அதாவது தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பதத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு செய்யறதுக்காக அடிகனமான ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். அந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முழு உளுந்தம்பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தோலோடு இருக்க உளுந்தம்பருப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசம் வர வரைக்கும் லைட்டாக வறுத்து விட்டுடுங்க. கலந்து விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் வறுப்படும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சிடலாம். தீயை குறைச்சி வச்சுடுங்க. கருவேப்பிலை இலைகள் 2 இனுக்கு உருவி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். நல்லா பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் எடுத்து சேர்த்துடலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த கடாயில் இருக்க சூடே போதும், அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. மெல்லிசான கடாயாக இருந்ததுன்னா இதெல்லாம் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அதனால தான் எப்பொழுதுமே நம்ம வதக்கிறதுக்கெல்லாம் அடிகனமான பாத்திரம் எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா சூட்லேயே இது லைட்டாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துட போகிறோம். இந்த மாவு நம்ம அடைகளாக தான் ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சிருக்கேன். நீங்கள் இதை வாழை இலையிலையோ இல்லை கவர்லேயோ தட்டி அடைகளாக சுட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தாளிப்பு சேர்த்தாச்சு. இதில் கொத்தமல்லி இலைகள் 2 கைப்பிடி அளவு நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். மாவு அரைக்கும் போது கூட நீங்கள் 2 இனுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அப்போ அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த மாவை வச்சு நம்ம மரவள்ளி கிழங்கு அடை தோசை செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி அடை தோசை
தோசை கல்லில் ஊற்ற போகிறது கிடையாது. நம்ம தாளிப்புக்கு பயன்படுத்தணும் பார்த்தீங்களா கடாய், அதாவது அடி கனமாக இருக்க கடாய். நீங்கள் உங்கள் வீட்டில் ஆப்பச்சட்டி வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த ஆப்பச்சட்டியை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய குழிக்கரண்டி, வீட்டில் சாதாரணமாக நம்ம சாம்பாருக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த குழிக்கரண்டியாக இருந்ததுன்னா 2 குழிக்கரண்டி, இல்லை அதை விட பெரிய சைஸாக இருந்ததுன்னா 1 குழிக்கரண்டி அளவு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. தீயை குறைச்சி வச்சா தான் கீழ்ப்பக்கம் எல்லாமே நல்லா நமக்கு வெந்து வரும். இப்போ லைட்டாக ஓரம்லாம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது ஊற்றின உடனேயே எண்ணெய் விடணுன்றது அவசியம் கிடையாது. தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ண பிறகு தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இது மேலே தனி மிளகாய் தூள் இதே போல் லைட்டாக தூவி விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா, நல்லா ஸ்பைஸியாக நீங்கள் எதிர்பார்க்குற ஆளாக இருந்ததுன்னா இது போல் தனி மிளகாய் தூள் மேலே தூவி விட்டால் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சாப்பிடும் பொழுதும் நல்ல காரமாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்ல அடிப்பக்கம் இது போல் நல்லா வறுபட்டு வந்துருச்சு, அதாவது நல்ல செவந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். திருப்பி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம அடையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, தவளை அடை அந்த மாதிரியான அடை வகைகள் செய்யும் பொழுது இது போல் தான் திக்காக நம்ம ஊற்றி எடுப்போம். அதே போலவே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம வச்சுருக்க எல்லா மாவுமே அடைகளாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த அடைக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. அப்படி சைடிஷ் இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் சாதாரணமாக இட்லி தோசைக்கெலாம் காரசாரமான சைடிஷ் என்ன நம்ம தொட்டு சாப்பிடுவோமோ அந்த சைடிஷை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பாராக இருக்கட்டும், இல்லை கார சட்னியாக இருக்கட்டும், புளி சட்னி, வேர்க்கடலை சட்னி, இது போல் சட்னியில் காரம் கொஞ்சம் தூக்கலாக வச்சு அரைச்சி நீங்கள் அதை இதுக்கு சைடிஷாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மரவள்ளி கிழங்கு சீசனில் அவசியம் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.